வெல்கம் பேக். இது குட் மார்னிங் தமிழா நிகழ்ச்சியில் வந்து நீங்கள் திறந்து வந்து பார்த்துட்டு இருக்கீங்க. எனக்கு வந்து ஒரு 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 ப்ளசண்ட்டான ஒரு டே வந்து அமையணும் அப்படின்னா அதுக்கு நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. இன்க்ரீடியன்ட் நம்பர் 1 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பாடி வந்து ஃபிட்டாக இருக்கும். நம்பர் 2 என்ன அப்படின்னா பார்த்தீங்கன்னா நம்ம காலையில் நம்மளுடைய உணவு பிரேக்ஃபாஸ்ட் இட் பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இல்லையா, ஸ்கிப் பண்ணக்கூடாது. ஸோ அதை பற்றியும் நம்ம வந்து பார்த்தோம். மூணாவதாக ஒரு முக்கியமான ஒருத்தர் வந்து இருக்காரு, ஹீரோ ஆர் ஹீரோயின் அப்படின்னு நீங்கள் வந்து டேர்ம் பண்ணலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மென்டல் ஸ்ட்ரென்த். எக்ஸாக்ட்லி ட்ரூ. அந்த மென்டல் ஸ்ட்ரென்த் மட்டும் இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், உங்கள்கிட்ட எவ்வளோ ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் இருந்தாலும் அதை வந்து அப்ளை பண்ண முடியாமல் போயிடும் அப்படின்னு வந்து சொல்லலாம். உதாரணத்துக்கு ஒரு நல்ல ஓட்டப்பந்தய வீரர்கிட்ட வந்து அவருக்கு ஓடணுன்ற உத்வேகமே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அவர் ஓட வேணாம்னு முடிவு பண்ணிட்டாருன்னா அவர் உள்ளுக்குள்ள எவ்வளோ ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் இருந்தும் வந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? நிச்சயமா. ஸோ இந்த நம்மளுடைய இந்த ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது வந்து நம்ம கொஞ்சம் பதப்படுத்திட்டோம். ஆனால் மென்டல் ஸ்ட்ரென்த்தை வந்து பூஸ்ட் பண்ணுறதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நாளும் நல்லவை அப்படிங்கிற இந்த பகுதியில் கலியமூர்த்தி ஐபிஎஸ் அவர்கள் பேச வந்திருக்காங்க. பார்க்கலாம். வாசிப்பு வாளினுடைய கூர்மையும் நூலினுடைய கூர்மையும் மட்டுமே இந்த நாட்டை ஆளுகிறது. காலப்போக்கிலே வாளினுடைய கூர்மை முனை மழுங்கி நூலினுடைய கூர்மை மட்டுமே விஞ்சி நிற்கின்றது. நான் வாள் என்று கூறுவதும் நூல் என்று கூறுவதும் நீங்கள் யோசிக்க வேண்டும். நான் நூல் என்று கூறுவது புத்தகங்களை கூறுகின்றேன். இந்த உண்மைகளை உணர்ந்த காரணத்தினால்தான் நமக்கு நிறைய ரோஜா மலர்கள் வேண்டுமென்றால் நிறைய ரோஜா செடிகளை நட வேண்டும் என்பது நாம் அறிந்த ஒன்று. அதை போலவே நீரளவே ஆகுமாம் நீராம்பல், தான் கற்ற நூல் அளவே ஆகுமாம் நுண்ணறிவு. நிறைய பட்டங்களை பெற்று தன்னுடைய பெயரை அலங்கரிப்பவர்களை விட நல்ல புத்தகங்களை படித்து தன்னுடைய மனதை அலங்கரிப்பவர்களே மேன்மையானவர்கள் என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இதை நான் கூறுவதற்கு காரணம் உண்டு. இந்த உண்மைகளை முழுமையாக உணர்ந்த காரணத்தினால்தான் நஞ்சு கொடுக்கப்படும் நேரம் வரை கிரேக்க நாட்டு கவிதைகளை கேட்டுக்கொண்டும் படித்து கொண்டும் இருந்தான் சாக்ரட்டிஸ். தூக்கு கயிற்றை முத்தமிடும் வரை படித்து கொண்டிருந்தான் உமர் முக்தார். தூக்கு மேடைக்கு அழைத்து செல்லும் வரை படித்து கொண்டிருந்தான் பகத்சிங். காலையில் 5:30 மணிக்கு தூக்கில் போடணுங்க, உன்னை தூக்கில் போடணும், நீ ரெடியாகு அப்படின்னு ஜெயில் சூப்பரண்டு வந்து கூப்பிட்றார். அப்போ அந்த பகத்சிங்கோட பதில் என்ன தெரியுமா? நான் லெனினுடைய வாழ்க்கை சரித்திரத்தை படித்து கொண்டிருக்கிறேன். ஒரு போராளிக்கும் இன்னொரு போராளிக்கும் இடையே உள்ள கருத்து பரிமாற்றம். இந்த கடைசி அத்தியாயத்தை படித்து முடித்து விட்டுத்தான் வருவேன். நீ தான் என்னை தூக்கில் போட போகிறல்ல, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுட்டான். அந்த சூப்பரண்டு உண்மையிலே வெயிட் பண்ணார். அவனுடைய அறையில் இருந்த புத்தகங்களை பார்த்து விட்டு அவர் கேட்டார், அதிர்ந்து போய், இவ்வளோ புத்தகத்தை நீ உண்மையிலே படிச்சிருக்கியா அப்படின்னு கேட்டார். எந்த புத்தகத்தை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளுங்கள், எந்த பக்கத்தை வேணாலும் புரட்டி கொள்ளுங்கள், நீங்கள் கேட்கின்ற கேள்விக்கு நான் பதில் சரியாக கூறுவேன் என்று கூறினான். அப்படி என்றால் இறக்கும் தருவாயில் இருப்பவன் கூட படிப்பின் மேல் எவ்வளவு ஒரு ஆர்வம் கொண்டவனாக இருந்திருக்கின்றான். இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது? லீடர்ஸ் ஆர் ரீடர்ஸ் அண்ட் ரீடர்ஸ் ஆர் லீடர்ஸ். அதோடு மட்டுமல்ல, படுக்கின்ற இடம் கூட படிப்பகத்திற்கு அருகாமையில் கேட்டார் அம்பேத்கர். படித்து கொண்டிருந்த புத்தகத்தை முடித்து விட வேண்டும் என்பதற்காக தன்னுடைய அறுவை சிகிச்சையே அடுத்த நாள் மாற்றி வைக்க சொன்னார் பேரறிஞர் அண்ணா. 35 ஆண்டுகள் நூலகத்திலே மூழ்கி மூலதனம் என்னும் கம்யூனிஸ்ட் வேதாந்தத்தை கண்டுபிடித்தான் கார்ல் மார்க்ஸ். இன்றளவும் கம்யூனிஸ்டுகளினுடைய பைபிளாக போற்றப்படுகிறது. ஏன் அவ்வளவு தூரம்? நம் அத்துணை பேர் மனதிலும் இடம் பிடித்த மேதகு மனிதர் என்ன கூறினார்? படிப்பால் மட்டுமே பாரதத்தால் பாராள முடியும் என்று படித்து படித்து கூறியவர் திரு ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள். இத்துணை பேரும் இந்த படிப்பை பற்றி, படிப்பினுடைய அவசியத்தை பற்றி, தொடர்ந்து படிக்க வேண்டும் என்பது பற்றி, புத்தகங்களினுடைய மேன்மையை பற்றி ஏன் கூறினார்கள்? இந்த படிப்பு நம்மளை என்ன பண்ணும்? பிக்காசோவினுடைய ஓவியத்தை விட, பீத்தோவனினுடைய இசையை விட, ஹியூகோவினுடைய ஒரு வாக்கியம், கதையினுடைய ஒரு கடைச்சொல், கம்பனினுடைய ஒரு செய்யுள், பாரதியினுடைய ஒரு பாட்டு, ஏன் கண்ணதாசனினுடைய ஒரு வரி நம்முடைய வாழ்க்கையே புரட்டி போட்டுவிடும். அதுதான் படிப்பினுடைய மகத்துவம். உங்களுக்கு தெரியுமா? மாக்கியவள்ளியின் புத்தகங்கள் தான் டால்ஸ்டாய் எழுதுவதற்கு உந்துகோலாக அமைந்தது என்று அவரே குறிப்பிடுகிறார். டால்ஸ்டாயினுடைய புத்தகங்கள் தான் தனக்கு மிகப்பெரிய மன தைரியத்தையும் மன மகிழ்ச்சியையும் கொடுத்தது என்று
மகாத்மா காந்தி குறிப்பிடுகிறார். மகாத்மா காந்தியினுடைய சத்திய சோதனை புத்தகம்தான் ஒரு மார்ட்டின் லூதர் கிங்கை உருவாக்கியது. மார்ட்டின் லூதர் கிங் மகாத்மாவை நேரில் பார்த்ததில்லை. எட்டர்னல் வெலாசிட்டி என்ற ஒரு புத்தகம்தான் மேதகு அப்துல் கலாம் அவர்களை அணு விஞ்ஞானியாக மாற்றியது என்று அவரே குறிப்பிடுகிறார். அப்படி என்றால் இந்த புத்தகங்கள் மனிதர்களுடைய வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட மாற்றங்களை எல்லாம் உருவாக்குகிறது பாருங்கள். படிப்பு, வாசிப்பை நேசித்தல் எவ்வளவு அவசியம் என்பதை நீங்கள் உணர வேண்டும் என்பதற்காக மட்டுமல்ல, பட்டப்படிப்பு முடிந்தவுடன் புத்தகங்களை தூக்கி மூளையிலே எறிந்துவிட்டு படிப்பு முடிந்து போனதாக இளைஞர்களாக இருந்தாலும் பெரியவர்களாக இருந்தாலும் நாம் நினைப்போமேயானால் வாழ்க்கையிலே தோற்று போய்விடுவோம். ஏன் தெரியுமா? கருத்துலக பெரியவர்களினுடைய கனமான சிந்தனைகள் புத்தகங்களிலே இருக்கின்றன. அவர்கள் தங்களுடைய சிந்தனைகளை புத்தகங்களிலே விட்டு சென்றிருக்கின்றார்கள். ஷேக்ஸ்பியர், பெர்னாட் ஷா, சாக்ரட்டிஸ், மில்டன், பெஞ்சமின் பிராங்க்லின், காளிதாசன், கண்ணதாசன் என்று வள்ளுவன் தொடங்கி வாழும் பெரியவர்கள் வரை புத்தகங்களிலே வாழ்கின்றார்கள். உண்மைக்கு விரோதமானதை, நேர்மைக்கு புறம்பானதை, வாழ்க்கைக்கு தேவையானதை அவர்கள் புத்தகங்களிலே விட்டு சென்றிருக்கின்றார்கள். நீ நூலகத்திற்கு போ, நீ எவ்வளவு பெரிய முட்டாள் என்பதை அங்குள்ள புத்தகங்கள் சொல்லும் என்கிறார் ஜெயகாந்தன். அதோடு மட்டுமல்ல, அணுகுண்டு கூட ஓசையுடன் ஒரு முறை தான் வெடிக்கும், புத்தகங்கள் திறக்கும் போதெல்லாம் வெடிக்கும். நீங்கள் பாருங்களேன், கேரளத்திலே படித்தவர்களினுடைய எண்ணிக்கை, வாசிப்பை நேசிப்பவர்களினுடைய எண்ணிக்கை அதிகம். தமிழகத்திலே அது குறைவு. கேரளத்து அரசியலுக்கும் தமிழக அரசியலுக்கும் வித்தியாசம் உண்டு. மேற்கு வங்கத்திற்கும், படித்தவர்கள் அதிகமாக நிறைந்த மேற்கு வங்கத்திற்கும் பீகார் மாநிலம் பின்தங்கி இருப்பதற்கும் காரணம் உண்டு. இதற்கு முக்கியமான காரணம் வாசிப்பு பழக்கம்தான் என்பது நாம் தெரிவதில்லை, நாம் அறிவதில்லை. தயவுசெய்து அனைவரும் தொடர்ந்து வாசியுங்கள். வீட்டிலே படுக்கை அறை, பூஜை அறை, வரவேற்பறை என்று வைத்திருப்பதைப் போல ஒவ்வொரு வீட்டிலும் வாசிப்பதற்கு ஒரு அறையை வைத்து சிறிய நூலகத்தை வையுங்கள். நீங்கள் படிக்க ஆரம்பித்தால் உங்களுடைய தலைமுறை தொடர்ந்து படிக்கும். வாழ்க்கையிலே மகிழ்ச்சியும் அமைதியும் பெறுவதற்கு அதுவே வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும். வணக்கம். நாளை சந்திப்போம். கலியமூர்த்தி ஐபிஎஸ் அவர்களுடைய ஸ்பீச் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா கவலையே படாதீங்க. தினமும் வந்து அவருக்கு நம்மளுக்கு இந்த மாதிரி நிறைய ஊக்கமான விஷயங்கள்லாம் சொல்ல போறாரு அப்படின்னு சொல்லலாம். சில பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட வீட்டுக்கு எவ்வளோ கெஸ்ட்லாம் வந்திருந்தாலும் படிச்சுட்டு இருப்பாங்க. சில பேர்லாம் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருந்தாலும் வந்து கண்டுகொள்ளவே மாட்டாங்க. அவங்கள இந்த புக்கை எப்போ எடுத்து முடிக்கிறாங்களோ இல்லை ஒரு சாப்டர் முடிச்சாதான் அவங்களுக்கு வந்து மற்றவங்க கிட்ட பேசுறதுக்காக முழு மனசே வரும் அப்படின்னு வந்து ஒரு அடிக்ஷன் மாதிரி தான் அப்படின்னு தான் வந்து என்னால் வந்து டேர்ம் பண்ண முடியுது. ஆனால் வந்து எந்த ஒரு அடிக்ஷனுமே வந்து நல்லது கிடையாது. ஆனால் புக்கு மேலே நீங்கள் ஒரு அடிக்ஷன் வந்து இருக்கிறது வந்து நல்லது தான் அப்படின்னு வந்து தோணுது. இன்ஃபேக்ட் வந்து ஒரு 200 பேஜ்க்குள்ள ஒரு மேக்ஸிமம் ஒரு 500 பேஜ்க்குள்ளேயே வந்து நீங்க நிறைய விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு சப்ஸ்டன்ஸா அது வந்து விளங்குதுன்னு சொல்லலாம். கரெக்டா சொன்னீங்க. இந்த வாசிப்பு அப்படிங்கிற விஷயத்துக்கு நீங்க அடிக்ட் ஆயிட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நீங்க மனுஷங்களையும் பார்க்க மாட்டீங்க, வாசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஆஹா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தான் நாங்க வந்து எடுத்து சொல்ல போறோம். பட் ஒரு சின்ன பிரேக் அப்புறம் திறந்து பேசலாம். இது உங்கள் குட் மார்னிங் தமிழா.